மீனம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் தேடும் உறவு வருமா என்ற எண்ணங்களுக்கு தடைகள் இருக்கும், முயற்சி தடைகள் இருக்கும். குறிப்பா ஜென்மசனியோட தாக்கம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பெருசா இல்லை, புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் பெருசா இல்லை. ஆனா ரேவதி நட்சத்திரத்துக்கு ரேவதியிலேயே இந்த சனி இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குமே இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த 4ஆம் இடத்துல சூரியன் 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் வக்ரம் பெற்று 4ஆம் இடத்திலேயே ஜூலை 24ஆம் தேதி வரையிலும் இருக்கும். இந்த புதன் வக்ரம் என்பது இந்த உறவு நிலையில, குறிப்பா வாழ்க்கை துணைவர் வகையில சில பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு, பாதிப்புகள், முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். அல்லது ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருக்கான், அதை செயல்படுத்தலாமா அப்படின்னாக்க அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு போகலாம். அதாவது குறிப்பா இந்த நேரத்துல வழக்குக்கு போறது, போலீஸ் ஸ்டேஷன் போறது, இந்த மாதிரி விஷயங்களை சட்ட ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு போகிறதுக்கான டைமை அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். ஜூலை 24க்கு பிறகு முடிவெடுக்கலாம், உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட, தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட, இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அப் டு ஜூலை 24 தேதி வரலும் தடைகள் இருக்கும். பாசிட்டிவான ஆன்சர் உங்களுக்கு அந்த சைட்ல இருந்து வராது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க, நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த மீனம் ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி வரலும் சூரியன் 4ஆம் பாவகத்துல 6 குடியவன் 4ஆம் இடத்துல இருக்கும் போது உறவுகளால் மனக்கசப்புகள், உறவு சிக்கல்கள், உறவு பகை ஏற்படும். சில உறவு உங்களை தேடி வருவாங்க, ஹெல்பிங் கேட்பாங்க. நீ ஹெல்ப் பண்ணலனாக அவங்க உங்களை விரோதியா பார்ப்பாங்க. அதே போல உடலான விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சின்ன சின்ன உடலான தொந்தரவுகள் வரும். குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சூட்டு சம்பந்தமான நோய்கள், காய்ச்சல் அல்லது சளி பிடிக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம், மூட்டுக்கள் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. உணவு விஷயத்துல கவனமா இருங்க. 4ஆம் இடத்துல சூரியன் இருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இந்த நேரத்துல நீங்க வேலையை மாத்தாம இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி நீங்க இடமாற்ற சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு வேலையை விடாம இருக்கணும், அல்லது வேலையை மாத்துறதுக்கான முயற்சிகளில் தடை இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்க அடுத்த மாசம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த சனி வக்கரமான பின்னாடி இந்த உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஈஸியா அமைஞ்சிரும். அல்லது ஒரு ஊதிய உயர்வோடையோ பதவி உயர்வோடையோ கூட உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அப் டு டிசம்பருக்குள்ள உங்களுக்கு புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுன்னா கிடைச்சிரும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைனாக்க நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கணும். அப் டு டிசம்பர் மாசம் வரலுமே நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கணும். ஒர்க் ப்ரெஷர் சில மாதங்கள்ல இருக்கும், சில நேரங்களில் ஒர்க் ப்ரெஷர் இல்லாமலேயும் இருக்கும். ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரையில கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளால சில டென்ஷன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ராசியாதிபதி குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த குரு உச்சம் பெற்று 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது புத்தியால் எல்லாத்தையுமே வெல்வீங்க. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும், பெரிய கிரானிக்கல் டிசீஸ் எல்லாம் வராது. பயப்பட வேண்டியதுல தெளிவா முடிவெடுப்பீங்க. பயணங்கள் ஏற்படும், புத்திரர்கள் வகையில மகிழ்ச்சி ஏற்படும். புத்திரபாக்கியம் நீண்ட காலமாக இல்லாம மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அல்லது பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டீங்கன்னா வரன் அமையும், அல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகள் தொடர்பான படிப்பு அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதன் வக்கர காலம் என்பது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். மீனராசிக்கு புதன் 7 கூடியவன் 4ஆம் அதிபதி வக்கரமாகும் போது தாயாரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அதே போல தாய் வழி உறவுகளோட தான் ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது நல்லது. வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு அந்யோன்யமாலாம் இருப்பீங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்துடாது. ஆனாலும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா இந்த வயதான தம்பதிகளாக இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. ஒரு மிடில் ஏஜ்ல 30 to 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை துணைவரின் வகையில சில கருத்து வேறுபாடுகளும் வந்து போகும். மேலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கான முயற்சிகளில் தடைகள் இருக்கும். வழக்குகளில் சில பேர் இருப்பீங்க.
இந்த வழக்குகளில் இருப்பவர்களுக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராகா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சூரிய பெயர்ச்சி கடகத்துக்கு வருது. கடகத்துல சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தும் ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து. புதனும் ஜூலை 24க்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அந்த வகையில மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதாவது பிரிந்த கணவன் மனைவி, குறிப்பா தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவுக்கு பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சைடுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆனா ஏறத்தாழ மேக்சிமம் இந்த மாதம் ஜூலை 24 வரையிலுமே சில தடைகளும் சில போராட்டங்களும் இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதோ ஒரு வெல்விஷர் அல்லது சான்றோர் அல்லது படித்தவர் அனுபவஸ்தரை கேட்டு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த நேரத்துல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதை அவாய்ட் பண்ணணும். புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதில் நீங்க இந்த நேரத்துல கவனமாக இருக்கணும். குறிப்பா வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் விற்கிறீங்க அல்லது சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான நேரங்கள்ல ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னாக்க அதுல ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுல கவனமா இருக்கணும். ஆனா போய் பார்க்கலாம் வரலாம், ஆனா நீங்க அதுக்கான ஒப்பந்த அக்ரிமெண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்றத கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. அதுதான் அந்த முக்கியமா சொல்றது. ஈவன் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியன் 5ஆம் பாவகத்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில வந்துடும். இந்த குருவை அஸ்தங்கப்படுத்திடுது. குருவுக்கு அஸ்தங்க தோஷம் உண்டு. உச்ச குரு அஸ்தங்கம் ஆயிராரு. ஈவன் மாதத்தோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொழில வேணா ஒரு மரியாதை இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஏற்ற ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு மேலதிகாரியோ அல்லது சக பணியாளர்களோ இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் பெருசா இருக்காது. ஆனா முதல் பகுதியில உங்களுக்கு அவங்களால சில தொல்லைகள், அவங்களால சில நெருக்கடிகள் இருக்கும். அதனால சில பேருக்கு இடமாற்ற சிந்தனைகள்லாம் இருக்கும். ஆனா வேலையை விடாம இருக்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனம். மாதத்தோட பிற்பகுதியில அதே இடத்துல கூட ஒரு மரியாதை கிடைக்கும். தொல்லை கொடுத்தவங்களால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அவங்களே சற்று விலகி இருப்பாங்க. வேலையிலயும் மதிப்பு மரியாதை இருக்கும். அரசு பணியிலேர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கறீங்கன்னா அரசு பணியிலே போய் டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு பிரைவேட் கம்பெனிலே கூட ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். மேக்சிமம் இந்த ஃபேமிலி லைஃப்ல தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை. இந்த மீனம் ராசிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் பிரிஞ்சு ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஒண்ணு திருமணம் ஆகாம தனித்து இருக்கிறது அல்லது திருமணம் ஆனாலும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இந்த ஜென்மசனியோட தாக்கம் கடுமையாக இருந்தது இல்லவா? அந்த ஜென்மசனியோட தாக்கம் இந்த மாசத்தை பொறுத்தவரை பெருசா கிடையாது. ஜூலை 26ஆம் தேதி சனி வக்ரம் ஆகுது. இந்த சனி வக்ரம் ஆகும் போது இந்த ஜென்மசனியோட தாக்கம் குறைவாக இருக்கும். மேலும் இந்த பாவகத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆகும் போது அந்த பாவகத்தையும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணும். அந்த வகையில நமக்கு ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுனாக்க அந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கும். ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி வக்கரமாகுது. ஒரு 140 டேஸ் சனி வக்கரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டம்னே சொல்லலாம். ஆனா சனி வக்கரம் ஆகாம உங்க ஜாதகத்துல இருக்குன்னாக்க நீங்க பொறுமையா தான் செயல் பண்ணும் அப்படின்றத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பம், டென்ஷன், அவசர முடிவுகள் எடுக்கிறது, வழக்குக்கு போறது அல்லது தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இது மாதிரி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்துல நீங்க புதிதாக இப்பதான் நீங்க வழக்குக்கு போறீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. ஆல்ரெடி வழக்குல இருக்கீங்கன்னாக்க அது பாட்டுன்னு இருக்கட்டும், அது ஆனா டிராக் ஆயிட்டு இருக்கும். அதுக்காக டென்ஷன் ஆக வேணாம். அதுக்கான முடிவு உங்களுக்கு மேக்சிமம் சூரிய பெயர்ச்சி, சூரியன் சிம்மத்துக்கு வரும்போது அதுக்கான முடிவு உங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவாவே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு சூரியன் மிதுனத்துல இருக்கு இல்லையா? இந்த ஜூலை மாசம் முதல் 15 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் கடகத்துல சூரியன் இருக்கும். கடகத்துல சூரியன் வரும்போது பிள்ளைகள் வகையில செலவுகள் ஆகும். ஆனா கோபம் இருக்கும். கோபம், டென்ஷனால வரக்கூடிய நல்ல விஷயத்த, வாய்ப்புகளை பயன்படுத்திக்க கொள்ளாம கூடிய சூழ்நிலை வரும். அல்லது உங்களுடைய வார்த்தைகள் அல்லது கோபத்தாலேயே சில விஷயத்த மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால எல்லாருக்கிட்டையுமே பொறுமையா இருங்க. கோபப்படாம இருக்கணும், வாக்குவாதம் செய்யாம இருக்கணும். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில 8 6ஆம் இடத்துல இருக்கு. கேதுவும் 6ஆம் பாவகத்துல, 12ஆம் பாவகத்துல ராகு. சோ அப்போ சுக்கிரனுடைய பார்வையில ராகு இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். வாகன மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். 6ஆம் இடத்துல 8 இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். அந்த வகையில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கும்போது மேக்சிமம் சமாளிப்பீங்க. அதே சமயத்துல இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வெறுமை மனதில் இருக்கும். ஒரு ஞானம் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற எண்ணங்களும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளக்கூடிய அந்த திட்டவட்டமான ஒரு முடிவு உங்ககிட்ட இருக்கும். சில பேருக்கு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். நீங்க அதை வேற வேலை கிடைச்ச பின்னாடி வேணா விடலாமோ தவிர கிடைக்காம முன்னாடியே விடாம இருக்கிறது நல்லது. சில பேருக்கு ஆல்ரெடி மாற்றம் வந்திருக்கும். இடமாற்றம் ஆல்ரெடி மூவ் பண்ணிருப்பீங்க.
ஆல்ரெடி மூவ் பண்ணவங்களுக்கு பாசிட்டிவ் தான். இனிமேல் வந்து அதை மாத்தாம இருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில கம்ப்யூட்டர், விவசாயம், என்ஜினியரிங் சார்ந்த துறை, விவசாய பொருட்கள் விற்பனை, அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், வாக்காளர் அளிக்கக்கூடிய தொழில், ஆன்மீகம் சார்ந்த தொழில், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். நிறைய செலவு ஆகும், பிள்ளைகள் வகையில செலவுகள் ஆகும், அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில் கூட சில பேருக்கு செலவாகும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது வாழ்க்கை துணைவர்களுடைய கடன், அவற்றால் நீங்க கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதே போல உங்களுடைய கடன் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பணவரவை கொடுத்தாலும் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், சுப கடன்கள். ஆனா அந்த கடனை வெற்றிகரமாகவும் சமாளிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விரயம் பண்ணி ஒரு விரும்பிய கோர்ஸ் சேர்ற மாதிரி இருக்கும். ஆனா விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல் முயற்சியிலேயே சக்சஸ் ஆகாம நிறைய கொஞ்சம் அலைஞ்சு ஜூலை 24க்கு பிறகு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே இருக்கு, நல்லாவே படிப்பீங்க. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, விளையாட்டுத்தனமா எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. சுறுசுறுப்பா ஆனா செயல்படுவீங்க. நண்பர்கள், சில உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகளும் வரும். அதாவது கம்யூனிகேஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம பேசுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். காதலராக இருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் சண்டைன்னு இப்படி மாறி மாறி இருந்துட்டு இருக்கும். பெருசா வந்து ஒரு ஹாப்பியா இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கு. புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் இருக்கும். புதிதாக கடன் வாங்கி சுப செலவுகள் செய்வீங்க. பிள்ளைகள் வகையில செலவுகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனாலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும், அல்லது வாழ்க்கை துணைவரின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்துவீங்க. தாய்வழி உறவுகளால சில பிரச்சனைகள் வரும், அல்லது தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் இருக்கும். அதே போல புதிய வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சு அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பெட்டராகவே இருக்கு, ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல சனி இல்லை, அதனால திருமணத்துக்காக வரன் வர்றது, அது பேச்சுவார்த்தை நடத்துறது போன்றவை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அவங்க சைட்ல இருந்து சேரத்துக்கான பாசிட்டிவான பதில்கள் வராது, அல்லது நீங்க முயற்சி பண்ணாலையும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ அல்லது தடைகளாக இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு கூட சில கருத்து வேறுபாடுலாம் வந்து போகும், அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில செலவு, பிள்ளைகள் வகையில செலவு, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வீடு கட்டுற செலவு அல்லது வாகன செலவு, இப்படி நிறைய சுப செலவுகள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் இருக்கும், ஆனா பலன் தரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மாதத்தோட முதல் பகுதியில வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் செய்யாம இருங்க. பிற்பகுதி உங்களுக்கு பெட்டரா இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வந்து போகும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும், வாழ்க்கை துணிவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அதே போல சில முயற்சிகள் தடைகள் இருக்கும். எதுவுமே முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் 3-4 முயற்சிக்கு பிறகுதான் சக்சஸ் ஆகும். சில பேர் இந்த நேரத்துல வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிஞ்சிருப்பீங்க, இந்த நேரத்துல வழக்குக்கு போகலாம் அல்லது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற திட்டங்கள் இருக்கும், அதை தள்ளி போடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். சில பேருக்கு வந்து பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்கிறது அல்லது சில கம்யூனிகேஷனால சில நண்பர்கள் அல்லது உறவுகள் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க மேல வரும். கொஞ்சம் உங்க கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க, அல்லது அதிகமா பேசாம இருக்கிறது நல்லது. சில முக்கிய முடிவுகள் எடுத்துட்டு அதை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பெரியவர்கள் அல்லது சான்றோர்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுங்க, அது ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் வருமானம் வந்தாலும் கூடுதலாக செலவாகும். கொஞ்சம் நிதி நிலைமை வந்து ஒரு ஏற்ற இறக்கமா இருக்கும், ஆனாலும் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் முடிஞ்சா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, இல்லைன்னா அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.